ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் நடந்தது. அது உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் எப்படி? ஸோ நான் முருகருக்கு அடிக்கடி விரதம் இருப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 6 மாதம் விரதம் வந்துட்டு முடித்ததுக்கப்புறம் அப்புறமா பார்த்திங்கன்னா தைப்பூசம் விரதம், அதுக்கப்புறம் இப்போ பங்குனி உத்திர விரதம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக அப்பப்போ விரதம் இருந்துகிட்டே இருப்பேன். நிறைய வீடியோஸ் நான் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, மயில் நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம அதாவது வீட்டுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம், இல்லை வீட்டுக்கிட்ட பார்ப்போம், இல்லை வீட்டுக்கிட்ட வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா. அதை பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்கும். ஆனால் நான் இருக்கிற வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது மயில் வரத்துக்கு இல்லை, மயிலை பார்க்குறதுக்கு கூட எனக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா கம்ப்ளீட்டாக மெயினில் இருக்கும் அப்படிங்கிறதால மயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலில் மயில் இருக்கும். ஸோ அதை நான் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன். நான் இப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சடன்லி இந்த ஒரு இது நான் ஜூம் பண்ணியிருக்கேன், ஓவர் ஜூம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப லாங்கில் இருந்தது. அங்கே ஒரு ஷெட் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு இடத்துல மயில் வந்தது. மொத்தம் 3 மயில் வந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். சீரியஸாக இப்போ வரைக்கும் நான் இங்கே ஒரு 4 இயர்ஸ் இருக்கேன். இந்த 4 இயர்ஸில் நான் ஒரு டைம் கூட நான் மயிலை பார்த்ததோ, அதாவது ரோட்லேயோ இந்த சரௌண்டிங்கில் நான் மயிலை பார்த்தது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் நான் என்னோடய பால்கனியில் இருந்து நல்லா பார்க்குற மாதிரி இதில் ஜூம் அவ்வளோ பண்ணியிருக்கேன். நான் நேரில் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சது. மயில் 3 மயில் அழகாக கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு அங்கேயே இருந்தது. ஸோ இதை என்னோட ஸ்டோரியில் கூட போட்டு நான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருப்பேன், ஸோ நம்ம பண்ணுற விரதம், நம்ம பண்ணுற பூஜை எல்லாமே முருகருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மயில் ரூபமாக நம்மளை பார்ப்பாரு அப்படின்ட்டு. நான் அப்படிலாம் நினைக்கும் போது நான் போகும்போது எனக்கு முன்னாடி போகிற பஸ்ஸில் இல்லை வண்டியில் ஏதாவது மயிலுடைய முருகருடைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சடனாக நான் நினைப்பேன் முருகரை, உடனே எனக்கு அவர் காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இன்னும் நிறைய பக்தர்களோட வீட்டுக்கெல்லாம் மயில் போகிறாரு, இங்கே வந்தால் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் என்னால் நம்பவே முடியல. ஏன்னா இங்கே வரத்துக்கு சான்ஸே இல்லை. இந்த ஒரு டைம் நான் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் இது வரைக்கும் மயில் அங்கே பார்க்கவே இல்லை. கோவிலை தவிர நான் பார்க்கல. கோவிலேருந்து வர மயிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அங்கே கூண்டில் தான் மயிலை வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மயில் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்